சில இந்த சீட்டிங்ஸ் குரூப்ஸ்லாம் இருக்குது. முதல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 லட்சம் கட்டினா 10 லட்ச ரூபா கொடுப்போம், 10 லட்ச ரூபா கட்டினா 20 லட்ச ரூபா கொடுப்போம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காயின் பிட் காயின் அந்த காயினில் நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் லேண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா கட்டி ஒரு லேண்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் விற்கும்போது அது 10 லட்சத்துக்கு விற்கும்போது உங்களுக்கு 7 லட்ச ரூபா கொடுத்துருவோம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு அல்டாப்பு புல்டாப்பு குரூப்லாம் நிறைய இருக்குது. ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா போட்டு பார்ப்போமேன்னு போட்டு பார்ப்பாங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்க அப்படின்னா, இவன் 100 பேர்த்திட்ட வாங்கியிருந்தா என்ன ஆகும், எப்படி 1 கோடி ரூபா ஆகும். அப்போ அவன் அந்த அடுத்த மாதம் வட்டியாக கொடுக்க போகிறது எவ்வளோ கொடுக்க போகிறான், வெறும் 10 லட்ச ரூபா தான் கொடுக்க போகிறான். அப்போ 90 லட்சம் அவன் கையில் இருக்கும். அவன் எந்த சொந்த காசுமே அவன்கிட்ட இருக்காது. நீங்கள் கொடுத்த பணம் தான் இருக்கும். அதே 10,000 ரூபாய் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருவான். அதில் 10,000 ரூபாய் எடுத்து உங்கள் காசுலேயே கொடுத்துட்டு 90,000 அவனுக்கு வந்து 90 லட்சம் கையில் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, அடுத்த மாதம் பார்ப்பீங்க. அவன் இப்படியே 3 மாதம் கொடுத்துட்டு உங்களுடைய பணத்தை 70,000 கையில் வச்சுருப்பான். மீதி 30,000 நீங்கள் கொடுத்த பணத்திலே உங்களுக்கு வட்டின்னு சொல்லி கொடுத்துருவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆசை ஆளை விடுமா, அதுக்கப்புறம் மாமா சித்தப்பா சொந்தக்காரு பெரியப்பா ஊரில் இருக்கவங்க போனவங்க வந்தவங்க எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி நான் 3 மாதம் 30,000 வட்டி வாங்கிட்டேன் அவர்கிட்ட, என் பணம் அசல் 1 லட்ச ரூபா இருக்குது, இல்லை நான் ஒரு ஆளை சேர்த்து விட்டேன் அப்படின்னா அதுக்கு தனியாக எனக்கு பணம் வரும். முதல்ல நீ ஒரு ஆளை சேர்த்து விட்டேன்னு இப்படி ஒரு கேங் சேர்த்துருவாங்க. ஒரு 3,000 பேர் 4,000 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் பணத்தை டோட்டலாக வசூல் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஆள் அட்ரஸ் எல்லாம் கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுவான். நீதிமன்றம் மூலியமாக அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் போராட்டம் பண்ணி எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அவனை பிடிச்சா நீங்கள் அவன்கிட்ட கொடுத்துருக்க பணத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் இருக்காது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவன் வந்து ஜாலியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்துக்கு வந்துடுவான். 1 வருஷம் வெளியில் வர முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டம்லாம் போடுவாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவான். ஆனால் பணத்தை யார் கொடுத்தாங்களோ அவங்க தான் பிரச்சனையில் மாட்டிக்கணும்.